நேற்று மதுரையிலே ஒரு பிரம்மாண்டமான மாநாடு, ஒரு பிரம்மாண்டமான கடலென திரண்ட மக்கள். நாம் அவருக்கு வாழ்த்து சொல்லணும். ஆனால் இதுவரையிலும் என்ன செய்து கொண்டிருந்தார், என்ன செய்தார் என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் தெரிந்தது. மக்கள் பணியை செய்தாரா என்றால் கேள்விக்குறி. அதே போன்று மிகவும் பிரம்மாண்டமாக பேசிய அங்கிள் எம்ஜிஆருடைய வழித்தேடல் அப்படிலாம் அருமையாக பேசினார். வாழ்த்துக்கள். நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு கேள்விதான், இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துறதுக்கு உங்களுக்கு பணம் எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தது, எப்படியெல்லாம் வந்தது, அதை ஒரு பட்டியலிட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுனீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும். உங்களுக்கு தலைவராக வரக்கூடிய நீங்கள் ஒரு அழகு பெற்ற ஒரு பிம்பமாக திகழ்வீர்கள். நீங்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் எடுத்திருக்கும் ஒரு கட்சி தாவேகா கட்சி வெளிப்படையோட தன்மை கொண்டது. வெளிப்படையாக சொல்கிறோம், இவ்வளவு பணம் எங்களுக்கு வசூல் செய்யப்பட்டது, இந்த மாநாட்டிற்கு இவ்வளவு செலவு செய்யப்பட்டது என்று சொன்னீர்களேனால் உங்களுக்கு நிச்சயம் எங்களுடைய ஆதரவுகளையும் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். இதுவரை தேசிய மக்கள் சக்தி கட்சி என்ன செய்தது என்கின்ற ஒரு கேள்வியும் எழுப்பலாம். அவரை குறை கூறும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் ரெண்டு உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒன்று இந்த மின் கட்டணத்துக்கு ஆதார் கார்டை இணைக்க வேண்டும் என்று துடித்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு, செந்தில் பாலாஜி பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சுக்கு விளம்பரங்களை கொடுத்து ஆதாரை இணைத்தே ஆக வேண்டும், அதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை என்று இப்பொழுது ஏன் அதை நடைமுறைப்படுத்தவில்லை? அதற்காக உச்சநீதிமன்றம் வெறும் வழக்கை தொடுத்து வழக்கை எடுத்து சாதித்த ஒரு கட்சி. அந்த வழக்கை எடுத்த பிறகுதான் ராஜேஷ் லக்கானி போன்ற ஐஏஎஸ், அறிவு கெட்ட ஐஏஎஸ்க்கெல்லாம் புத்தி வந்தது. ஆம், நாம் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கின்றோம் என்று அதை கிடப்பில் போட்டு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டாங்க. அதே போன்றுதான் ஒரு பிரதிநிதியான ஒரு எம்எல்ஏ அல்லது அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றவியல் வழக்கிற்காக அவர் சிறையிலே அடைக்கப்பட்டார். சிறையிலே இருப்பவர் ஒரு மந்திரியாக இருக்கலாமா, ஒரு இந்த நாட்டினுடைய பிரதிநிதியாக மாறலாமா, தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக இருக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியுடன் வழக்கு தொடரப்பட்டது. அது உச்சநீதிமன்றம் வரை சென்றது. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை செவி கொடுத்து எடுத்துக்க தயாராகலை. நோ 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 வி கான்ட் அலோவ் இட், வில் டிஸ்மிஸ் அப்படின்னு சொன்ன நீதிபதிகள் அதே சூழல் வேறொரு கட்டத்திலே வரும்போது அதே நீதிமன்றம் வெதர் யூ வாண்ட் ஜெயில் ஆர் பெயில் என்ற கேள்வி எழுப்பியது. அதை தானே நானும் கேட்டேன். தேசிய மக்கள் சக்தி கட்சியும் அதை தானே கேட்டது. Whether a minister can be behind bars and be as a minister. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு சட்டத்திற்கும் புறம்பாக நடக்கும்போது சட்டத்தின் ஆட்சிகள் நடைபெற வேண்டும். திமுகவும் அதிமுகவும் மாநாடுகளை நடத்துகிறது என்றால் அவர்கள் ஆட்சிக்கு அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த நாட்டை கொள்ளையடித்தவர்கள் என்பது மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு அதிமுக கிட்டேயும் திமுக கிட்டேயும் பணம் எங்கிருந்து வந்தது, எவ்வாறு அவ்வளோ கோடியாக பணம் உள்ளது. அதிமுக பொறுத்த மட்டும் ஜெயலலிதா அம்மையார்களும் சசிகலாவும் சாட்சி. அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்திருந்தால் சிறையில் இருந்திருப்பார்கள். அவர் இல்லாதனால் இல்லை. இப்படிதான் கொள்ளையடித்தது. திமுகவும் மாட்டாமல் சர்க்காரியா கமிஷன்லேருந்து எல்லாத்தையும் தந்திரமாக, அதாவது கூவம் நதிக்கரையில் கூவத்தை சுத்தம் செய்கிறேன் என்று முதலையை விட்டவர்கள் தந்திரமாக தப்பித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் உண்மை இந்த நாட்டையும் மக்களை கொள்ளடித்தவர்கள் என்பது மாற்று கருத்து இல்லை. விஜய் அப்படி இன்னும் வரல. ஆனால் எங்கிருந்து இவ்வளவு செலவு செய்யப்பட்டது?